திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. அஸ்ட்ரோ டிவைன். டிவைன்னா பக்தின்னு அர்த்தம். ஜோதிடம் சார்ந்த நல்ல பதிவுகளை கொடுக்கக்கூடிய இந்த அஸ்ட்ரோ டிவைன் சேனலில் அடியேன் முதலாக பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் எனக்கு நல்லது நடந்துருமா? சூப்பராகிடுவோமா சாமி? பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு நல்லா இருக்குமா? எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு கால் கை குடைச்சல், உடம்பு முடியல, கால் வலி, வாயு தொந்தரவு, அதெல்லாம் இருக்கிறது கேட்குறீங்க. இந்த ஆண்டு சரியாயிடுமா? சரியாயிடும். எங்கே வருஷம் அப்படி தான் சொல்கிறீங்கன்னு கவனிங்க. கடகராசி அன்பர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம். உலகம் பிறந்தது கடகத்தில் தான். இந்த பூமி பிறந்ததே கடகம். தாய்மை ராசி, இரக்க சிந்தனை, கருணை, உலகத்திற்கு பாடுபடக்கூடியது. இந்த ஆண்டு 12 வருஷத்துக்கு பிறகு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வந்து அங்கு உச்சமடைகிறார். எப்படி இருக்கும்? ஒரு சுவிட்சை, மெயின் சுவிட்சை ஆன் பண்ணால் லைட்டு சல்லுன்னு போகும் பாருங்க. போகும்ல, எல்லா பக்கமும் வருது பாருங்க. அதுபோல் கடகம் குளிரப் போகிறது, கடகம் மணக்கப் போகிறது, கடகம் செழிக்கப் போகிறது. அதன் மூலமாக கடகராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்? பிரமாதம். கடகத்திற்கு 6, 9 கூடியவர் குரு பகவான். ஒரு ஆண்டு பலன்களில் குருவை பார்க்கணும். அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவான், அதற்கப்புறம் ராகு பகவான், கேது பகவான். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டா? இல்லை, சவால்களை தாண்டிய ஆண்டு. ஆக முயற்சிகள், கடின உழைப்பும் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கும். ஜென்ம குரு வாசம் உச்சமாக இருக்கார். எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த ஆண்டில் குரு பகவான், சனி பகவானின் சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் சொந்த ராசிக்கு வருகிறார். உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். குரு உங்களுக்கு 9வது வீட்டின் அதிபதி. 9வது வீட்டை பார்க்கிறார். தந்தை வழி சொத்துக்கள், பாக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். தெய்வம், தெய்வீக வழிபாடு, ஆன்மீக சாதனம், ஆன்மீக சாதனை, முன்னேற்றம் எல்லாம் உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கும். உங்களது முடிவெடுக்கும் திறன் வளரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் முகத்தில் பொலிவும் தேஜஸும் உண்டாகும். உங்களுடைய ஆளுமைத்தன்மை நன்றாக இருக்கும். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். நீங்கள் தர்மம், நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள். இது உங்கள் புகழையும் நற்பெயரையும் மேலும் வளர்த்து கொடுக்கும். குழந்தைகளின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சனி பகவான் உங்களுக்கு அட்டமஸ்தானத்தில் இருந்து அவர் ஏற்கனவே 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ 7, 8 கடகராசிக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். தொழிலில், கூட்டு தொழிலில் சிரமப்பட்டு கடன்கள் அதிகமாக பெருகி சிரமப்பட்டவர்களுக்கு விமோச்சனங்கள்லாம் கிடைக்கும். யாரோ ஒரு நல்ல மனுஷன் வருவான், காரணமே இல்லாமல் வந்து உங்களை காப்பாற்றுவார். தொழிலில் முதலீடு பண்ணி எல்லாம் கடன், வட்டி கட்ட முடியல, சம்பளம் போட முடியல, சிரமமாக இருக்குது அப்போனா கடவுள் அனுப்புவார். யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி பார்த்துருவோன்னு சொல்லி அவருடைய அறிவுக்கு அந்த நிறுவனத்தை எடுத்து நடத்துவார். பிரமாதமாக போகும், நிம்மதியாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம், சனியினுடைய 3, 7, 10 பார்வைகள் அதுதான் கொஞ்சம் கசப்பை கொடுக்கும். கடகத்துக்கு 11ஆம் இடத்தில் சனியின் பார்வை. ஆனால் குருவின் பார்வையோடு செல்லுங்கின்ற பொழுது நல்ல கர்மாவாக மாறிவிடும், லாபத்தை கொடுக்கும். தைரிய வீரியஸ்தானம் 10ஆம் பார்வையால் ரண ருண ரிண இந்த வீட்டை பார்க்குறார். சனி 10ஆம் பார்வை எங்கே பார்ப்பார்? தனுசு ராசியை பார்ப்பார். கடகத்துக்கு எப்படி இருக்கும்? அது 6வது வீடு. அப்போ அங்கே 10ஆம் அங்கே சனி பகவான் 9லிருந்து 10ஆம் பார்வை 6ஆம் காலபுருஷத்துக்கு 9, உங்களுக்கு 6. இப்போ 9, 6 அப்படி வருது.
தந்தை பார்த்த வேலைகள், தந்தைக்கு வைத்திய செலவுகள், தந்தைக்கு உடல்நலக் குறைபாடுகள், தந்தையினுடைய தொழில் துறைகளில் இருந்த கசப்புகள், இவைகள் எல்லாம் நீங்கும். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? அப்போ சனி பகவான் செல்வச் செழிப்போடு செல்வாக்கையும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார். எல்லா காரியங்களிலும் கூடுதலான வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஆண்டு கடகராசிக்குத்தான். அப்போ கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நீங்கள் தயாராகிக்கிங்க. தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போக வேண்டியது வரும். அதனால் உங்கள் பாஸ்போர்ட்லாம் ரெடியாக எடுத்து வைங்க. ராகு மற்றும் கேது பகவான், ராகு பகவான் 8ஆம் இடத்தில், கேது பகவான் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடத்துல கேது இருந்து என்ன செய்கிறார்? பொருளாதாரத்தில் கொஞ்சம் மந்தப்படுத்துகிறார். பணம் வர்றதுக்கு சவ்வுழுவியாக இருக்குது. யார்ட்டையாவது நம்பி கொடுத்தோம்னா வரமாட்டேங்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றியெல்லாம் உண்டாகும். குரு பகவான் இந்த ஆண்டின் 2ஆம் தேதி வரையில் விரயஸ்தானத்தில் இருப்பார். ஜூன் 2 வரையில் விரயஸ்தானம். 6 மாதம் இல்லையா வருஷம் பிறந்து, அப்புறம்தான் அவர் ஜென்மத்துக்கு வருவார். அதனால் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளினுடைய திருமணம், குழந்தைகளுடைய தொழில்துறைகள், இவர்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல அதிக பணிச்சுமை அதிகரிக்கும். அடுத்த 3-4 வேலையை நம்ம தலையில் கட்டிடுவாங்க. கவனத்தோடு செயல்படணும். முதலீடுகளை தவிர்க்கணும். புதுசாக அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா வியாபாரத்தில் மாட்டிக்குவீங்க. நிதி மற்றும் பொருளாதாரம் அட்டமச்சனி கடகத்துக்கு என்ன செய்கிறாரு? 9ஆம் இடத்து சனி. ஆனால் அந்த வக்கரமாகி அட்டமச்சனி மீண்டும் தொடர்ந்தது போலேயே இருந்தது. அதனால் எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படாமல், ஏன்னா விரயத்தில் இருக்க குரு 6 மாதத்துக்கு அப்புறம்தான் நன்மை தருவார். அது வரையில் விரயம் ஏற்படாமல் இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள், சந்திரன் மனதை குறிப்பதனால மனக்குழப்பங்கள், தேவையற்ற கனவுகள், கவலைகள்லாம் ஏற்பட வாக்கு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்க்கணும். குடும்ப உறுப்பினருடன் பேசுவதற்கு முன் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். சண்டை வர்ற மாதிரி இருந்தால் ஓடி போயிடணும். கணவன் மனைவி கடையில் புரிதல் வேண்டும். வாழ்க்கை துணை மனைவிக்கோ கணவருக்கோ ஆரோக்கிய குறைபாடு வரும். குறிப்பாக ராகுவின் சஞ்சாரத்தால் அட்டமஸ்தானத்தில் என்னாகும்? நேரங்கட்ட நேரத்தில் வெளியில் போகும் பொழுது களவு வரும், தேவையில்லாத அசிங்கம் வரும், அதனால் விபத்துக்கள் வரும். தூக்கம் மற்றும் உடற்பயிற்சியை கவனமாக வச்சுக்கணும். அதனால் உடல் நலனை அலட்சியம் செய்யக்கூடாது. அதே போல் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது, காளியம்மனை வணங்கி வழிபடுவது, இதெல்லாம் நன்மை உண்டாகும். குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் சுண்டல் கடலையை ஊற வைத்து கோயில் சன்னதியில் போய் ஊசி நூலுமே நீங்களே கோர்க்கணும். அது யாராவது கடையில் விற்றான்னா பலன் தராது. சிவபெருமானுக்கு நெய் விளக்கேற்றி வழிபடணும். சோமவார விரதம் இருக்கணும். திங்கட்கிழமை தோறும் சிவாலயத்திற்கு போயிட்டு 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவில் பிரகாரத்தை 11 முறை சுற்றிட்டு வாங்க. தரித்திரமெல்லாம் விலகிடும். ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கற்கடேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆகையினால் கோவில் வழிபாடு உங்களை பெருவாக உயர்த்தும். அதே போல் நீங்கள் திருவண்ணாமலையை திங்கட்கிழமை தோறும் கிரிவலம் வந்தால் நன்மை உண்டாகும். நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே குளித்துவிட்டு அங்கே இறைவனை வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். இந்த ஆண்டு பிற்பகுதியில் அமோகமான நல்ல பலன்கள் உண்டாகும். நன்றி, வணக்கம்.